வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா டான்செட் ரிலேட்டடா, எம்பிஏ ரிலேட்டடா, எம்சிஏ ரிலேட்டடா ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் எம்பிஏ காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எம்பிஏ காலேஜஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங், அதாவது 2023ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுத்ததன்படி வந்து என்னன்னா, எந்தெந்த காலேஜஸ் வந்து டாப் ரேட்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய கிரிட்டீரியா பேஸ் பண்ணி வந்து இந்த டாப் காலேஜஸ் அப்படின்றத வந்து நீங்க ஒன்றும் இல்லை, நெட்லேயே போயிட்டு இப்போ கூகுளில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் எம்பிஏ காலேஜஸ்னு வேணா போட்டு பாருங்க. டாப் எம்பிஏ காலேஜஸ் இன் இந்தியா இருக்கு, டாப் எம்பிஏ காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டீங்க அப்படின்னாவே வந்து என்னன்னா நிறைய கிரைட்டீரியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய வெப்சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி நம்புறது, இதையெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் வந்திருக்கு. இது எதன் அடிப்படையில், அதாவது இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்றத வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா வந்து அத்தன்டிகேட்டடான ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம நம்பலாம்னு இருக்கும். ஸோ சில நேரத்தில் சிலர் கொடுத்தது வந்து சரியா இருக்கும், சிலது வந்து ஃபேக்கா இருக்கும். ஸோ நம்ம தெளிவா இதுதான் ஓகே ரைட், இது ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு நம்புறது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டுன்னா என்ஐஆர்எஃப் வச்சு வந்து நம்ம கணக்கிடலாம். ஸோ காலேஜஸ் பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை முக்கியமா வந்து பார்த்து தான் வந்து அந்த காலேஜோட தரம் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து NAC அக்ரிடேஷன், NBA அக்ரிடேஷன் மாதிரி வந்து என்ஐஆர்எஃப் அப்படின்றதும் வந்து நம்ம முக்கியமானது. ஸோ காலேஜ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து என்ஐஆர்எஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து, அதாவது வந்து ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதா இருக்கும் அப்படின்றதுனாலதான் வந்து என்னன்னா என்ஐஆர்எஃப் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றது. இதெல்லாம் மற்ற எல்லாமே நீங்க வெப்சைட்ல வேற வேற விளம்பரத்துக்கு கொடுக்குற வெப்சைட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க செகண்டரியா வச்சுக்கோங்க. இந்த என்ஐஆர்எஃப் ரேங்க் அப்படின்றத வந்து ஒரு முதன்மையானதா வச்சுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்க்ல உள்ள நீங்க இதுல கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னாவே வந்து இது ஓவராலா வந்து நீங்க மெடிக்கலோ அல்லது வந்து என்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ எதுனாலும் வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி எம்பிஏவுக்கானது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க் வந்து எவ்ரி இயர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை வச்சு வந்து எவ்ரி இயர் வந்து டாப் எம்பிஏ காலேஜஸ் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஒவ்வொரு இயரும் வந்து போட்டுருக்கோம். ஸோ அதன்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024ல இந்த காலேஜஸ் எல்லாம் தான் டாப் ரேட்ல இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து இதில் கிளிக் பண்ணிக்கங்க. இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓவராலா இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய டாப் எம்பிஏ காலேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரேட்டு, ரெண்டாவது, மூணாவது இது எல்லாமே பாருங்களேன். ஒன்று இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இருக்கும், இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அல்லது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடிஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து ஐஐடி, ஐஐஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து, காலேஜஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இயரான முக்கியமான பிளேசஸ்ல இருக்காங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் வந்து டாப் ரேட்டட்ல இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் தமிழ்நாடு அப்படின்னு நான் கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஐஐடி மெட்ராஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா கேட் மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதணும். ஐஐடி, ஐஐஎம், அதே மாதிரி வந்து என்ஐடிஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கேட் எக்ஸாம்ஸ் எழுதி வந்து போகணும். ஸோ இது வந்து டான்செட் எல்லாம் எழுதி வந்து போக முடியாது ஐஐடிக்கு. அதே மாதிரி தான் வந்து ஐஐடி திருச்சிக்கும் இதே தான். அடுத்ததா அமிர்தா இருக்கு. ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று அமிர்தா என்ட்ரன்ஸ் எழுதலாம் அல்லது வந்து மேட் எக்ஸாம் எழுதி வந்து போகலாம். இதுக்கு நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமிர்தாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் லீக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த காலேஜ் அப்படின்றது வந்து சென்னையில் இருக்கு. இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவும் வந்து வரும் நாட்களில் வந்து நம்ம போட்டலாம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த பிளேஸ்ல இருக்குது. ஸோ ஐஏஎம் அமிர்தாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரேட் லீக்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு. ஸோ இதுக்கப்புறமான காலேஜ், டாப் காலேஜ் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியது என்ஐடி திருச்சி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ என்ஐடி திருச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம் தான் எழுதணும். அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து டான்செட் எக்ஸாம் எழுதுனா வந்து போதும். ஸோ அது டான்செட் எக்ஸாம் மூலமா மட்டும்தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ டான்செட் எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம நிறைய பேர் சொல்றது என்னன்னா மேட் டான்செட் ரெண்டுமே எழுதுன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ டான்செட் எழுதுனீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் இருந்தது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா லெவலில் 49வது பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாடு லெவலில் ஒரு 10 ரேங்க் உள்ள இருக்கு, ஒரு 5வது இடம், 6வது இடம் அந்த மாதிரி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து
சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், இந்த காலேஜும் வந்து சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து 71வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. இந்தியா லெவலில் 71வது பிளேஸ்ல இருக்காங்க. தமிழ்நாடு லெவலில் ஒரு டாப் 10க்குள்ள வந்து வர்றாங்க. அடுத்ததா பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரிச்சி, இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 86வது இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட் எக்ஸாம் எழுதி தான் வந்து போகணும். ஸோ மேட்டோ அல்லது வந்து டான்செட்டோ எழுதி வந்து போக முடியாது. அடுத்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியது. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் 89th பிளேஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ள வருவாங்க. இந்த காலேஜில் நீங்கள் மேட் எக்ஸாம் எழுதினாலும் கேட் எக்ஸாம் எழுதினாலும் மேனேஜ்மெண்ட்ல போகலாம். அதே சமயம் டான்செட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் கம்மியான ஃபீஸ்லையும் வந்து பிஎஸ்ஜி காலேஜுக்கு வந்து போக முடியும். அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது, அதாவது பிஎஸ்ஜி காலேஜுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரையில். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து மேட் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட்ல போகலாம். அதே மாதிரி வந்து டான்செட் எக்ஸாம் எழுதி அதுல நல்ல ஸ்கோர் இருக்கு அப்படின்னா வந்து தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கவர்மெண்ட் கோட்டாலையும் வந்து போகலாம். ஸோ தியாகராஜா, கிரேட் லேக்ஸ் இந்த மாதிரியான காலேஜஸ்க்கெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டா வந்து வீடியோ வரும் நாட்கள்லையும் போடுறேன். ஸோ இண்டிவிஜுவலாகவே வந்து அதுக்கு என்ன ஸ்கோர் வேணும் அப்படின்றதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி பிஎஸ்டிக்கு வந்து போட்டிருக்கிறேன். பிஎஸ்டியில் என்னென்ன எம்பிஎஸ் இருக்கு, அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செப்பரேட் வீடியோவும் இருக்கு. அதையும் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வந்து தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்றது இந்த டாப் 10க்குள்ள இல்லை. அதாவது இது வந்து இதுக்கு 1 to 100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 100க்கு மேல, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 காலேஜஸ்க்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடு காலேஜஸ் தான் வந்து நம்ம இப்ப பார்த்த இந்த 10 காலேஜஸ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 101ல 125க்குள்ள வந்து ஏதாவது காலேஜஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கிரசன்ட் வந்து 101வது இடத்துல இருக்கு. இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஆல்பபெட் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 101 to 125 வந்து எல்லாமே வந்து கிளப்டா தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஆல்பபெட் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க, நம்பர் வைஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ரேங்கிங்குள்ள, அதாவது 101லேருந்து 125க்குள்ள இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிரசன்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் HITS இந்த காலேஜ் இருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவும் வந்து டான்செட் எக்ஸாம் மூலமாகவும் வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி மேட் எக்ஸாம் மூலமாகவும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செப்பரேட் வீடியோவில் இன்னும் வந்து டெப்தா எவ்வளவு வந்து பர்சன்டேஜ் இருக்கணும், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பத்தியும் வந்து பார்க்க போறோம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் MBA காலேஜஸ் இதெல்லாம் தான். இதெல்லாம் இருக்கிற காலேஜஸும் வந்து நல்ல காலேஜஸ் இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேரண்டியான காலேஜஸ். ஏன்னா NIRF ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மினிமமான ஒரு இருக்குது, ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு காலேஜஸ், அதாவது காலேஜுக்கான கட்டமைப்பு, அதே மாதிரி அக்ரிடேஷன்ஸ், ஃபேக்கல்டிஸ் அப்படின்றது மினிமம் கேரண்டியா பிளேஸ்மெண்ட் வைஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மினிமம் கேரண்டியா இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த NIRF ரேங்க்குள்ள வந்து வர முடியும். ஸோ அதனால இந்த காலேஜஸ் வந்து நிச்சயமா கேரண்டியான காலேஜஸ், டாப் காலேஜஸ். இது இல்லாம இருக்கக்கூடிய காலேஜஸும் வந்து நல்ல காலேஜஸ் இருக்கும். அதை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல, இதை வந்து ப்ரியாரிட்டி வந்து முக்கியமானதா கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து முன்னணி, அதாவது வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் சொல்றது. ஸோ டாப் காலேஜஸ் என்ன MBAக்கு அப்படின்றத வந்து இந்த பதிவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுறேன். நன்றி, வணக்கம்.